இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு தை மாதத்தோட சிறப்புகளை பார்த்தோம். இந்த தை மாதம் மிக மிக மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு பூஜையை முறையா செய்யாத குடும்பத்துல குழப்பம், சண்டை, வியாதி, வம்ச விருத்தி இதெல்லாமே சற்று குறைஞ்சுக்கிட்டே வரும். இதெல்லாம் ஏற்படாம இருக்க இந்த தை அமாவாசையிலேயாவது நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்னு இருக்குது. இந்த தை மாதத்தில் மக்களோட மனதை மகிழ்விக்கும் பண்டிகைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காரியங்கள் கைகூடி வரும் விரத நாட்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த தை மாதம் தனித்தன்மையாக தெரியும். இந்த தை மாதம் 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். தை மாதத்தில் தனது பயணத்தை வடக்கு நோக்கி மாற்றும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடும் விழா தான் இந்த போகி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தேவையற்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனதை மகிழ்விக்கும் விதமாக தை 1ஆம் தேதியை நம்ம வரவேற்போம். போகி என்று வீட்டின் வாசல்ல பொங்கல் பண்டிகைக்கான காப்பு அப்படிங்கிறது கட்டுவாங்க. அதுவும் இன்னமும் கிராமத்தில் இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அத்தோடு பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற அடிப்படையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒத்து வராத கருத்துக்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே நம்மளுடைய மனதிலிருந்து வெளியேற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தை மாதம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கும். தை மாதத்தோட கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் மகர ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில் தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் தை 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில் தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு மேச ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னிராசியில போறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த தை மாதம் பிறக்குது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். நாம் ஒன்றில் நிலையாக இருந்தால் நாம் விரும்பக்கூடிய எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எதிர்காலத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரனோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தை மாதம் முதல் பரிபூரணமாக கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. அதனால ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்து வரும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் எந்த அளவு உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்னாடியே செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 10ல் செஞ்சிருக்கும் சனியோட ஆதிக்கத்தால் முத்தான தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கும். இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பசுவுக்கு மாலை வேளையில் பச்சரிசி வெல்லம் கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்துக்களில் பங்கு, தாய் தந்தையரோட ஆசிர்வாதம், பாக பிரிவினை இதெல்லாம் செய்துக்கிறதுக்கு நேரம் சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். செவ்வாய் உச்சம் பெற்று புதனோடு இணைஞ்சிருக்கிறதால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், அதனால் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியை இந்த தை மாதத்தில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. மாத தொடக்கத்திலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவான். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி லாபாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது
லாபம் ஒரு புறம் வந்துக்கிட்டே இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வரலாம், வண்டி வாகனம் பழுது வைக்கலாம், கால்நடைகளால் பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. தை அமாவாசையில் 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு நேர்த்திக்கடன் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு முடிங்க. வீடு கட்டுவது இல்லை ஒரு கடை கட்டுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாம். இந்த நேரத்தில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த தை மாதத்தில் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவிக்காக மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அவர்களுக்காக செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதால பெண்களால் அதிகளவு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாமே உத்தியோகத்தில் சக பணியாளர்களோட இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் பெண்கள் கவனமாக கையாளணும். பணம், பொன், பொருள் இதெல்லாத்தையுமே எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. சூரியன் ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பாரு. குறிப்பாக வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சொத்துக்கள் சேர்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. அவர் ரிஷபராசிக்காரருக்கு ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு பார்வையாகவும் 6ஆம் இடத்து பார்வையிலையும் இருக்கிறாரு சுக்கிரன். அதனால் அற்புதமான நேரம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். தொழிலில் அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. அவர் தனாதிபதியான புதன் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்கி வசூல் எல்லாமே உங்களுக்கு சேரும். பஞ்சமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி மருத்துவ செலவு இதெல்லாமே வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வேலை கிடைக்காத ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ரிஷபராசி இளைஞர்கள்லாம் திருமணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது சொல். 10ல் ஒரு பாவி ஏனும் சனி பகவான் இருக்கணும் அப்படிங்கிறது வழக்கு மொழி. அந்த அடிப்படையில் சனி பகவான் இருக்கிறதால மூடி கிடந்த தொழிலுக்கெல்லாம் தற்பொழுது திறப்பு விழா நடத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதம். பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதியவர்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும் உங்களுக்கு. தொழிலோட இடத்தை மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. யோசித்து தெளிவான முடிவோட தெளிவான சிந்தனையோடு அடுத்த கட்ட முயற்சிங்க நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பல நாட்களாக நீங்கள் எப்போது வரும் அப்படின்னு காத்திருந்த பதவி உயர்வு இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க போகிறாரு. மகரம் ரிஷபராசிக்கு உச்ச வீடு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு கூடுதல் விரயங்கள்லாம் ஏற்படும். பயணங்கள்லாம் அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க. உறவினர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்வீங்க. கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம்
வாடகைக்கு குடி வர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க இந்த தை மாதத்தில். அதனால் கூடுதல் வருமானம், உதிரி வருமானம் இதெல்லாம் கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி மேலிடத்து உத்தரவு இல்லாமல் எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, ஊடகத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பகச்சு கொள்ளாமல் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். அரசியல்வாதிகள் எல்லாருமே, உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அது வேண்டாம். கலைஞர்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சக கலைஞர்களுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் கொடுக்கறது நல்லது. பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலிருந்து வந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல் இதெல்லாமே குறையும் இந்த மாதத்தில் ஓரளவு. இருந்தாலும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். சற்று விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லட்சியங்கள்லாம் நிறைவேறும் உங்களுக்கு. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தெளிவான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் உண்டு. செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும்.